ஃப்ரெண்ட்ஸ், இது தில்சி மீடியாவின் 144 நிகழ்ச்சி. இதுவரைக்கும் மற்ற மீடியா எடுத்து சொல்ல தடைப்பட்ட பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்ல ஒரு முயற்சி. முதல் கேஸ் முதல் நியூஸ் என்னன்னா, ஸ்ட்ரீட் சிங்கர் சிட் கேஸ். யாரும் முகம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ரோடா போய் பாட்டு பாடி போய் அரசியலை ஒழிக்க நினைச்சிருக்காரு. இதுதான் ஹைலைட். டிரான்ஸ்ஃபார்ம்ல கை வச்சா வெடிக்கத்தானே செய்யும். அடுத்தது, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரோட பாஸ்போர்ட்ல ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பாஸ்போர்ட் ஏஜென்சி முன்னாடி தர்ணா பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜென்சி ஒரு பொலிட்டீஷியனோடதுங்கிறது ஒரு சீக்ரெட். ஃபைனல் அண்ட் லாஸ்ட் நியூஸ். விவசாய சம்மல் வயசாகியும் சும்மா இல்லாம மேடைகள்ல விவசாய அழிவு பத்தி பேசினாரு. கடைசியில மாத்தூரா பேசி முடிச்சது கோட்டூரான்னு காணாம போயிட்டாரு. ஐயோ பாவம். இந்த 3 வேற வேற விஷயங்களா இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது அரசியல். அதாங்க பாலிடிக்ஸ். அதுவும் இப்ப எலெக்ஷன் டைம் வேற. இது யார் பண்ணிருப்பாங்க? ஜஸ்ட் திங்க். சட்டமன்ற வேட்பாளர் கத்தி செந்தில். கத்தி சின்னம் இவரோடது. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் இந்த ஊரை இவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இவருக்கு பயங்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் இவரோட தம்பி கவுன்சிலர் அசோக். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்டா. வணக்கம்லாம் சரி, டிரைவர் சீட் கண்ணாடி இறக்கலையடா? அண்ணே பணம் போயிடுச்சுண்ணே. எல்லாம் அண்ணனுக்கிற தைரியம். நம்மளையில எவனா பிடிப்பானா? எலெக்ஷன் வேலையில் எப்படி போயிட்டு இருக்கு? அதில் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. அதில் என்னன்னா, அந்த ஒருத்தன் லூஸ் பையன் ஒருத்தன், அவன் அது என்ன அது என்னடா கித்தாரு அதை வச்சுட்டுண்ணே. அவன் ரொம்ப ஓவரா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. ரொம்பவுமே அவனைத்தானே பார்த்துக்கலாம் விடுறா. அப்புறம் இந்த பாஸ்போர்ட்ல ஆள் மாறாட்டம் பண்ணோம்லண்ணே, இந்த லா காலேஜ் பிள்ளைங்க அது போராட்டம் பண்ணுதுண்ணே. அட தோப்பு வீட்டுக்கு வர சொல்லி பார்த்துக்கலாம். அவ்வளவுதானே. அப்புறம் இந்த விவசாயிகள் இருக்காங்கண்ணே, மாத்துராவா? கண்ணன் இந்த மண்ணு மாதிரி உறுத்திட்டே இருக்கிறானே. சிரிப்பாடா நாயடா. எப்படா உன்னால சிரிக்க முடியுது? 5 வருஷத்துக்கு முன்னால உங்களை நம்பி ஓட்டு போட்டோமே, எங்களுக்கு என்னடா பண்ணுங்க? அசோக்கியர்களுக்கு பெயர் அரசியல்வாதிகளா? ஏண்டா விட்றா பேசட்டும் விட்றா. விவசாயத்தை அடிச்சு போட்டு என்னத்தடா திம்பிங்க? அட என்னத்தை திம்பிங்க? விவசாயி வயிறு நெஞ்ச நாடு உருப்படாதுடா. ஏண்டா நாய்களா, 5 வருஷமா என்னத்தடா கிழிச்சிங்க? நீ சொல்றதெல்லாம் சரிதான். 5 வருஷமா நாங்க ஒன்னத்தையும் கிளிக்கல தான். 500 ரூபாய் வாங்கும் போது உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கியாச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன செத்து போடா. தூக்கி போடுங்கடா. கார்த்தி, அந்த கண்ணுக்குட்டிகளை சேர் எடுத்து போடுறா. என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? பாஸ்போர்ட் ப்ராப்ளம் சார். பாஸ்போர்ட் ப்ராப்ளம்? என்னென்ன எலெக்ஷன் நேரத்தில் சும்மா நொய்யின்ட்டு என்ன பண்ணலாம்? அடே காலேஜ் பிள்ளைகடா, அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க கூடாது. ஏதோ பாஸ்போர்ட்னாலுங்க. பாஸ்போர்ட் கொடுத்துடலாமாண்ணே? போலி பாஸ்போர்ட்ல உள்ளதைக்கு போட்டு
என்ன ரெடியா? போலாமா? பேரன்புக்குடைய பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று உங்கள் உறுதியோடு சொல்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் காப்போம், பூமியையும் காப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை இலவசமாக்குவோம், மாணவர் முன்னேற பாடுபடுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் குடிக்க விட மாட்டோம். ஏய், எலெக்ஷன் முடி வரைக்கும் பேசாம இருடா. இந்த எலெக்ஷன் முடி வரைக்கும் எதுவும் வெளியே வரக்கூடாது. இந்த டைம் நம்ம தான்டா. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. இந்த தடவையும் நாம தானே ஜெயிப்போம். பணத்துக்கும் பேருக்கும் தானே ஓட்டு. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கத்தி சின்னத்தில் போட்டியிட்டு கத்தி செந்தில் அவர்கள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அண்ணே, அந்த லூசு பையன் மறுபடியும் வந்துட்டானே. யாரா அது? கித்தாரு விட்றா. 5 வருஷம் நம்மாச்சு தான். அவனை தூக்கணுண்ணே. போட்டாலும் அடங்கிடக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் கட்டி போட முடியாது. வாடா தோழா, என்றும் நான் தாண்டா. விதிகள் உடைப்போம், புதுசா படைப்போம். யோசிச்சா பொய் அரசியல் கிடையாது. உரிமை